மஷ்ரூமை வச்சு சப்பாத்தி, தோசை, புலாவ் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ்ஷை செய்யலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு அரை ஸ்பூன், முந்திரி தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் ஒரு ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூமை மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கழுவி அதனுடைய அழுக்கெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி பொடியாக நறுக்கின பூண்டு 1 ஸ்பூன் போட்டு வெங்காயம் 1 கப் போட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச காளானையும் அதில் போட்டு நல்லா கிளறி அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் வதக்கிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுடைய டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.